ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அன்பர்களே, பக்தர்களே, பாகவதோத்தமர்களே, நம் முன்னோர்களான ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் நமது பழம்பெரும் பொக்கிஷமான ராமாயணம், மகாபாரதம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்கள், மேலும் பல வேத விற்பன்னர்கள், ரிஷிகள், முனிவர்கள் இவர்களெல்லாம் நமக்கு வரப்பிரசாதமான பலவிதமான நன்னெறிகளையும் பாகவத விஷயங்களையும் இவ்வுலகம் உய்யும் பொருட்டு நமக்கு அர்ப்பணித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த விஷயங்கள் மலைபோல் கொட்டி கிடக்கின்றன. ஒவ்வொன்றும் ஆச்சரியமான அற்புதமான விஷயங்கள். இந்த வீடியோ மூலம் நாம் சிலவற்றை இங்கே அனுபவிக்கலாம், வாருங்கள். பராசர பட்டரிடம் ஒரு சிஷ்யர் கேட்டார், ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்றால் எப்படி இருக்கும்? பராசர பட்டர் சொன்னார், இந்த கேள்வியை அனந்தாழ்வானிடத்திலே போய் தெரிந்து கொண்டு வாரும் என அனுப்பிவிட்டார். அவரும் போய் இந்த கேள்வியை அனந்தாழ்வானிடம் கேட்டார், ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் எப்படி இருக்கும் என்று. அனந்தாழ்வான் வந்தவரை ஏறிட்டு பார்த்துவிட்டு பதில் சொல்கிறார், கொக்கை போல இருக்கும், கோழியைப் போல இருக்கும், உப்பை போல இருக்கும், உம்மை போல இருக்கும் என்றார். அதாவது எத்தனையோ பூச்சிகள் வந்து போனாலும் மீனுக்காக மட்டும் கொக்கு காத்து கொண்டிருக்கும். அதுபோல் கோழியானது பூமியை காலால் கிண்டி கிண்டி தனக்கு வேண்டிய தானியம் கிடைக்கும் வரை காத்து கொண்டே இருக்கும். உப்பானது தண்ணீரிலே கரைந்து மறைந்து போனாலும் ஒரு உப்புத்தன்மையை, ருசியை கொடுத்து விட்டுத்தான் போகும். ஆக இந்த மூன்றும் போல் நீரும் பொறுமையாக இதுவரை இருப்பதினால் உம்மிடத்திலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தன்மையை காண்கிறேன். இப்படித்தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்கும் என்றார். அடுத்ததாக ஆச்சாரியன் எம்பார கோருகிறார், பகவான் தன்னுடைய ஸ்தானத்தையும் பெருமையையும் கருணையையும் சக்தியையும் 3 இடத்தில் காட்டி தன்னை நிரூபித்துக் கொண்டதால்தான் இன்றளவும் அவர் கொண்டாடப்படுகிறார். இல்லையெனில் யாரும் பகவானின் நினைக்கக்கூட மாட்டார்கள் என்கிறார். ஒன்று, கஜேந்திர யானையை முதலையிடம் காப்பாற்ற ஓடோடி வந்தார். இரண்டாவதாக திரௌபதியின் வேண்டுதலுக்கு சரணாகதிக்கு மதிப்பளித்து புடவையை சுரந்து அவள் மானத்தை காப்பாற்றினார். மூன்றாவது விஷயம், மிகவும் முக்கியமான விஷயம், சொல்லி அடித்த விஷயம். இந்த தூணுக்குள் உன் நாராயணன் இருப்பானா என்று ஹிரண்யகசிபு கேட்க, நிச்சயம் இந்த தூணுக்குள்ளே இருப்பான் என்றான் பிரகலாதன். உடனே தூணை கதையால் அடித்தான் ஹிரண்யன். தூணை பிளந்து கொண்டு வந்து ஹிரண்யனை வதம் செய்தார் நாராயணன். அடுத்து மகாபாரதத்தில் வரக்கூடிய விராட பர்வதத்திலே இருக்கக்கூடிய விஷயம், அதாவது யக்ஷன் தர்மரை பார்த்து கேட்ட கேள்வியும் தர்மரின் பதிலையும் பார்ப்போம். எத்தனையோ கேள்விகள் கேட்டான், 2 முக்கியமான கேள்வியையும் பதிலையும் இங்கே பார்க்கலாம். யக்ஷன் கேட்டான், உலகில் ஆச்சரியமான விஷயம் என்ன? தர்மர் பதில் சொன்னார், இந்த உடம்பு 9 துவாரங்கள் நிறைந்தது. ஓட்டை வீடு, 9 வாசங்கள் இருந்தும் கூட, இத்தனை வழிகள் இருந்தும் கூட உடலிலே இருக்கக்கூடிய ஆத்மா வெளியேறாமல் இருக்கிறதே, அதுதான் ஆச்சரியம் என்றார். அடுத்து யக்ஷன் கேள்வி கேட்டான், இவ்வுலகிலே மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன? தர்மர் பதில் சொன்னார், அடுத்தவன் இறந்து கிடக்கும் போது பலவிதமான வீர வசனங்கள் எல்லாம் அவனை பார்த்து பலரும் பேசிக்கொண்டிருப்பார்கள். அவன் அப்படி இருந்தான், இப்படி இருந்தான் என்று. தான் என்னவோ எப்போதும் சிரஞ்சீவியாக இருப்பது போல் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே, அதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்றார் தர்மர். அடுத்து தைத்திரிய உபனிஷத் என்று எப்படி பெயர் வந்தது? யாஜ்ஞவல்க்யர் என்பவர், இவர் ஜனக மகாராஜானுடைய குருவானவர். இவருடைய மாமா மற்றும் குரு வைசம்பாயனர். ஒரு நாள் இருவருக்கும் மனஸ்தாபம் வந்தது. அப்போது மாமா வைசம்பாயனர் யாஜ்ஞவல்க்யரை பார்த்து, நான் சொல்லிக் கொடுத்த வேதங்களை எல்லாம் திரும்ப கொடுத்து விடு என கேட்டார். உடனே யாஜ்ஞவல்க்யர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு வாந்தி எடுத்தார். அதை அருகிலே நின்று கொண்டிருந்த சில ரிஷிகள் பறவைகளாக உருமாறி உண்டார்கள். அப்பறவைகளுடைய பெயர் தத்ரி பறவைகள். அவைகள் உண்டது வேதங்களை. அதுவே தைத்திரிய உபனிஷதாக பெயர் பெற்றது. அடுத்ததாக நம்மாழ்வார் சாதித்த திருவாய்மொழிக்கு 5 ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். முதலில் 6000 படி வியாக்கியானம் பண்ணினவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான். இவர் திருமலை நம்பிகளுடைய குமாரர், ராமானுஜருடைய அபிமான புத்திரன். அடுத்தது
9,000 படி வியாக்கியானம் பண்ணினவர் ஆச்சாரியன் நஞ்சியர் அவர்கள். அடுத்து 12,000 படி வியாக்கியானம் பண்ணினவர் வாதிகேசரி அழகிய மணவாளஜியர். இவர் பெரியவாச்சானுடைய சிஷ்யர். அடுத்து 24,000 படி வியாக்கியானம் பண்ணினவர் வியாக்கியான சக்கரவர்த்தி என அழைக்கப்படும் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை. அடுத்து 36,000 படி வியாக்கியானம் நம்பிள்ளை வியாக்கியானம் எனப்படுகிறது. எழுதியவர் ஆச்சாரியன் வடக்கு திருவேதி பிள்ளை. இங்கே படிப்படி என்று சொல்கிறோமே, அதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு படி என்றால் 32 அக்ஷரங்கள் கொண்டவை. 6,000 படி என்றால் 6,000 into 32 பெருக்கினால் வருகின்ற அக்ஷரங்கள் நிறைந்தது அந்த வியாக்கியானம் என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். அந்த காலத்தில் மன்னர்களுடைய பெயர்களை தன் பெண்களுக்கு வைப்பார்கள். அதாவது தக்ஷன், தாக்ஷாயினி, கேகய மன்னன் கைகேகி, குந்திபோகன் குந்தி தேவி, பர்வதராஜன் பார்வதி, ஜனக மகாராஜா ஜானகி, அதாவது சீதாவினுடைய பெயர். அடுத்ததாக இதை அறிந்து கொள்ளலாம். பகவத ராமானுஜருக்கு பல திருநாமங்கள் உண்டு. ஒன்று இளையாழ்வான் என்பது, இது அவரது தாய்மாமா திருமலை நம்பி வைத்த பெயர். இரண்டாவது சந்நியாச ஆசிரமம் தரிக்கும் போது தேவப்பெருமாள் இட்ட பெயர் எதிராஜன். மூன்றாவது ஸ்ரீரங்கப்பெருமாள் அழைத்த பெயர் உடையவர் என்பது. 4 திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அழைத்த பெயர் எம்பெருமானார். அடுத்தது சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அழைத்த பெயர் கோவில் அண்ணன். 6 காஷ்மீரில் சரதாபீட தேவி சரஸ்வதி அழைத்த பெயர் பாஷ்யக்காரர். அடுத்ததாக ஆச்சாரியன் பெரியநம்பி அழைத்த பெயர் ராமானுஜன். மேற்படி பெயர்களிலே நிலைத்து நின்றது என்று சொன்னார். 2 பெரிய பெருமாள் இட்ட பெயர் உடையவர் என்பதும், அடுத்து ஆச்சாரியன் பெரியநம்பி இட்ட பெயர் ராமானுஜன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற பல உபயோகமான ஆச்சரியமான பாகவத விஷயங்களை அடுத்து வரும் வீடியோ பதிவுகளில் தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.